அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு போன ஒளிப்பேழையில் ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்துருந்தோம். அதை தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பார்க்கலாம். நாட்குறிப்பை வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகளாக நாட்குறிப்பு என்பது 18ஆம் நூற்றாண்டினுடைய காலகட்டத்தின் தமிழ் சமூகத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. எத்தனையோ வரலாற்று பட்டகங்கள் இருந்திருந்தாலும் நேரில் பார்த்த ஒரு நபருடைய வரலாற்று குறிப்பு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதில் இந்த பண்பாடு, சமயம், சாதி, நீதி, வணிகம், நம்பிக்கைகள் முதலான பல்வேறு கூறுகள் அடங்கிய நிகழ்வாக அனந்தனுடைய பதிவு சொல்லப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை மட்டும் அவர் எழுதலை. அவர் பார்த்த சமூகம் எப்படி இருக்கிறது, ஒரு ஜாதி, சமயம், நீதி, வணிகம் எப்படி இருந்தது, பண்பாடு எப்படி இருந்தது, மக்களுடைய நம்பிக்கைகள் எந்த மாதிரி ஒரு சமூக சூழல் இருந்தது என்ற அற்புதமான ஒரு நிகழ்வுகளை இந்த அனந்தரங்கன் அவர்கள் தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்திருக்கிறார். 11/6/1739 புதுச்சேரியின் ஆளுநர் துய்மா பிறப்பித்த ஆணையில் புதுச்சேரி பட்டணத்திற்குள்ளேயும் சம்பாக் கோவிலுக்கு தெற்கே போகிற உப்பங்களி இடத்திலும் பட்டணத்தின் வீதிகள் எவ்விடத்திலும் காலைக்கடன் கழிப்பவர்களிடம் 6 பணம் தண்டம் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டது. 11/6/1739 புதுச்சேரியினுடைய துய்மா பிறப்பித்த ஒரு ஆணை. அந்த ஆணை என்ன அப்படின்னாக்க, புதுச்சேரியினுடைய பட்டணத்துக்குள்ள சம்பா கோயிலுக்கு தெற்கே போகிற ஒரு உப்பங்களி இடத்துல, உப்பங்களின்னா நெல், அதாவது நெல் விளைவிப்பது போல் உப்பை விளைவிக்கக்கூடிய இடம். அந்த பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் எல்லாம் காலை கடனை கழிக்கிறாங்க. அந்த காலை கடனை கழிக்கக்கூடாது அப்படி பண்ணுறதுக்காக அப்படி யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தண்டனை 6 பணம் ஒரு ஃபைன் போடுறாங்க. அப்படின்னாக்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அரசு விரிவிக்குது. இருந்தாலும் அந்த வேலையை அங்கே செய்கிறாங்க. அப்படி செய்வதனால அவங்களுக்கு தண்டனையாக அந்த 6 பணம் விதிக்கப்படுகிறது. மீறியவர்களிடம் பெறப்பட்ட தண்டனை தொகையில் 2 பணம் யார் அதை பிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு விதிமுறை அங்கே விதிக்கிறாங்க. மீதி 4 பணம் நம்ம அரசாங்கத்துக்கு சேர்ந்துடும். இது தெரியாமல் பலரும் தண்டம் கட்டியதாக அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பானது வெளியிடப்படுகிறது. அதே போல் நீதி வழங்குதல், தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளையும் இவருடைய நாட்குறிப்பு பதிவு செய்துள்ளது. பல்வேறு காரணங்களுக்காக மரண தண்டனை வழங்கல், காதறுத்தல், சாட்டையடி கிடங்கில் போடுதல் முதலிய தண்டனைகள் அந்த காலத்தில் வழங்கப்பட்டது. பிரெஞ்சு ஆட்சியின் காலகட்டத்தில் எந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது நீதி வழங்குறாங்க, இருந்தாலும் மரண தண்டனை வழங்குறாங்க, காதை அறுத்துருக்கிறாங்க, சாட்டையடி கொடுத்துருக்குறாங்க. பெரிய ஒரு பழைய கிடங்கு இருந்துச்சுன்னா அந்த கிடங்கு குடோனில் போய் போட்டுருவாங்க, கிடங்கில் போட்டுருவாங்க. இதெல்லாம் நீதிகள் வழங்கிய ஒரு தண்டனையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு குறித்து ஊவேசா அவர்கள் ஒரு குறிப்பு சொல்கிறார். தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று குறிப்பிடுகிறார். அதாவது தமிழ்தாய் இந்த நெருப்பால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எவ்வளவோ ஆபரணங்களை தொலைவில் உள்ள சிறப்பான ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவுதான் இங்கே தமிழ் அன்னை நெசுக்கப்பட்டு இருந்தாலும் ஆனால் அவர்களுடைய வரலாற்று பட்டகங்களாக இது பராமரிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை இவருடைய நாட்குறிப்பை மூலம் வெளிப்படுத்துகிறார். அதாவது தமிழகம் வரலாற்றை எப்படி பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது இவருடைய நாட்குறிப்பு தான் சிறப்பு. அதை எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு பெட்டகமாக அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு செய்கிறார். அதே போல் அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது, முக்கியம் இல்லாதது என்று கூட ஒரு கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரக்கூடிய ஒரு பதிவை போல நல்ல பாஷைகளில் அன்றாடம் ஒரு விஸ்தாரமாக எழுதி வைக்கிறவர் தான் இந்த வாவேசு, அதாவது ஆனந்தரங்கன் என்று வாவேசு ஐயர் குறிப்பிடுகிறார். இதை அதாவது நல்லது கெட்டது எதுன்னே தெரியாமல் ஒவ்வொரு
நிகழ்வுகளையுமே அனைத்தையுமே ஒரு சித்திரகுப்தன் எப்படி வந்து கணக்கு எழுதி வைப்பாரோ அந்த கணக்கு போல இவர் வந்து நல்ல ஒரு பாஷையில் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு வாபியசு ஐயர் அவர்கள் ஆனந்தரங்கனை குறிப்பிட்டிருக்கிறார். இது கூட வினாக்கள் அமையலாம். கண்டிப்பாக இதெல்லாம் சித்திரகுப்தன் கணக்கு எழுதி வைப்பது போல யார் வந்து இந்த நாட்குறிப்புகளை ஒன்று தவறாமல் எழுதி வைத்தா அப்படின்னு கேட்கலாம். அது ஆனந்தரங்கன் அவர்கள். தொடர்ந்து வீடுகளில் திருடி வரக்கூடிய ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பலை பிடிபட்ட போது அவர்களுள் தலைமை திருடனை கடை தெருவில் வச்சு தூக்கில் தொங்க விடுறாங்க. மற்ற 2 பேர்த்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா காதுகளை அறுக்கிறாங்க, 50 கசையடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தண்டனை. எப்படி கடைத்தெருவில் தூக்கில் போட்டிருக்கிறாங்க, திருடனுக்கு காது அறுத்துருக்குறாங்க, 50 கசையடி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் என்ன தண்டனை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கூட வினாக்கள் அமையலாம். இது எழுதலாம் நீங்கள். அடுத்து அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பினுடைய பெரும் பகுதி வந்து வணிக செய்திகளையே விவரித்திருக்கிறது. கணக்கு வரவு செலவு பட்டியல் என அச்செய்திகள் வந்து நிறைய நீண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அனந்தரங்கனும் பிறரும் வணிகத்திற்கு முதன்மை அளித்ததை உணர முடிகிறது. பிரெஞ்சினுடைய கிழக்கிந்திய கழகம் வணிகர் பலரை பங்குதாரர்களாக கொண்ட கூட்டு நிறுவனமாகும். அனந்தரனுடைய நாட்குறிப்பு பெரும்பாலும் வணிக செய்தியை சொல்லியிருக்கிறது. அனந்தரனுடைய அந்த செய்தி வந்து முதன்மையாக எதற்கு கொடுத்துருக்கிறாருன்னா வணிகத்துக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் வணிகர் பலரை வந்து பங்குதாரர்களாக ஒரு கூட்டு நிறுவனமாக வைத்திருக்கிறாங்க. பங்குதாரர்களை கொண்ட ஒரு கூட்டு நிறுவனம் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்கிறாரு. தமது மூலதனத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கப்பல்களை கிளை நாடுகளுக்கு அனுப்புவது என்பது முன்பே திட்டமிடப்பட்டு புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் என்ற தமிழ் மாலுமி பணியாற்றதையும் அவர் பதிவு செய்கிறார். அதாவது தன்னுடைய மூலதனத்துக்கேற்ப ஒவ்வொரு வருஷமும் கப்பல்களுக்கு வந்து கிளை நாடுகளுக்கு, அதாவது இதை விட கீழாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அவர் வந்து அனுப்பி வைப்பாங்க. இது அந்த அனுப்பி வைக்கக்கூடிய இடத்துல புதுச்சேரியிலேருந்து ஒரு மணிலாவுக்கு ஒரு கப்பல் போகுது. அந்த கப்பலில் அழகப்பன் என்ற ஒரு தமிழ் மாலுமி சென்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்கிறாரு. அதே போல் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு 6 திங்கள் தேவைப்பட்டதாம். எத்தனை திங்கள்? 6 திங்கள். இதையும் வினாக்கள் அமையலாம். ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைவதற்கு எத்தனை திங்கள் தேவைப்பட்டன? 6 திங்கள். 11/11/1737 பிரான்சிலிருந்து புறப்பட்ட ஒரு கப்பல் 8/5/1738 அன்று புதுச்சேரியை அடைகிறது. கப்பல் வந்தவுடன் பீரங்கி முழங்குதல் வழக்கத்தில் இருக்கும். அதாவது 6 மாதமாக அங்கே 6 திங்கள் அப்படின்னா மாதம் 6 மாதமாக வந்து ஐரோப்பாவில் வந்து இந்தியாவுக்கு ஒரு கப்பல் வர்றதுக்கு ஆகும். அந்த சமயத்தில் அது 11/11/1737 பிரான்சிலேருந்து புறப்பட்ட கப்பல் 8/5/1738 தான் வந்து சேருது. அந்த கப்பல் வருகின்ற பொழுது பீரங்கி முழக்கம் செய்வாங்க. உடனே எல்லாரும் வணிகர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஓடி வந்து தன்னுடைய மூலதன பொருட்களை எடுத்துகிட்டு போய் வியாபாரம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் துணிகளுக்காக வர்த்தகர்களிடம் தரகர்களிடம் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் வணிகர்கள் யார், இதில் யார் தரகர்களாக இருப்பாங்க, இப்போ தரகர் அப்படின்னா புரோக்கர்களாக இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் ஒப்பந்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட வந்து ஒரு இது வியாபாரமே செய்ய ஆரம்பிப்பாங்க. சில வர்த்தகர்கள் வந்து அங்கீகாரத்தை வந்து எதையே பெற்றிருக்கிறாங்க. துணிகள் வர்த்தகர்களுக்கு விற்கப்பட்ட போது உரிய ரசீதுகள் அவர்களிடமிருந்து பெறப்பட்டது. 100க்கும் 320 என்ற விகிதத்தில் அவர்கள் 6 திங்களுக்குள் கழகத்திற்கு பணத்தை செலுத்தி விடுவதாகவும் கையெழுத்திட்டு கொடுத்தனர். வணிக கழகத்தின் அதிகாரியான குர்னே இவற்றை பொறுப்பேற்று பாதுகாப்பாக வைத்திருப்பார். அதாவது கப்பல்கள் வந்தவுடனே மொத்தமாக இருக்கக்கூடிய துணி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வணிகர்கள் தரகர்கள் எல்லாருமே ஒப்பந்தம் செஞ்சுட்டு ஒரு ரசீது போட்டுக்கிட்டு இவங்க தான் இந்த வணிகம் செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைகளாக வைத்திருக்கிறாங்க. 100க்கு 320 என்ற விகிதத்தில் 6 மாதத்தில் இந்த கழகத்திற்கு வந்து அவங்க பணத்தை அதுக்குள்ளே வந்து திருப்பி கொடுத்துடணும். வணிகத்தினுடைய அதிகாரி குர்னி அவர்கள் இதெல்லாம் பொறுப்பேற்று எடுத்து சிறப்பாக பார்த்துக்கிட்டுப்பார். இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதே போல் வந்து புதுச்சேரியில் வந்து நாணயம் அச்சடிக்கக்கூடிய உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு வணிக கழகம் பெற்றது. இதற்காக ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 10/9/1836 கணக்காயர் பல்லக்கள் வைத்து ஊருக்குள் கொண்டு போய் வராரு. முதல்ல புதுச்சேரியில் நாணயம் அச்சடிக்கக்கூடிய உரிமையை நிஜாமிடமிருந்து யார் பெறாரு?
பிரெஞ்சு வணிக கழகம் வாங்குது. இந்த ஆணையை வந்து 10/9/1736 கணக்காயர் என்ன பண்ணுறான்னா பல்லக்கில் எடுத்துக்கிட்டு ஊர் முழுவதும் போய் சொல்லிட்டு வரார். 21 பீரங்கிகள் வந்து முழங்குது. இந்த செய்தியை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தியில் வெளிப்படுத்தினா போதுமானது. செய்தித்தாளில் வெளிப்படுத்தலாம் அல்லது செய்திகளில் வெளிப்படுத்தினா மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து தண்டூரை போட்டு ஊர் முழுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பீரங்கி முழங்குகள் முழக்கம் விட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஏதோ சொல்ல வராங்க அரசாங்கம் அப்படின்னு. அந்த மாதிரி ஊர் முழுவதும் இந்த ஆணையத்தை கொண்டு போய் காட்டிட்டு வராங்க. 8 மாற்றுக்கு குறைவாக வராக நாணயங்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று பிரெஞ்சு மன்னரின் ஆணையின் பேரில் 1739ஆம் ஆண்டு மே திங்களில் அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு மனுஷங்களும் எத்தனை 8 மாற்றுக்கு குறைவாக வராகனை யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அது சட்டப்படி குற்றம் அப்படின்றத 1739 மே திங்களில் அறிவிக்கப்பட்டது. பல்வேறு விதமான வராகன்கள் ஆனந்தர்களுடைய குறிப்பிட்டிருக்கிறது. அவை புதுச்சேரியில் பிறை வராகன், சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன், வட்ட வராகன், பரங்கிப்பேட்டை வராகன், ஆரணி வராகன் என்று இருக்கிறது. வராகன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க எவ்வளவு அப்படின்னாக்க அனந்தர்களுடைய காலத்தில் வந்து 480 காசு அப்படின்னா ₹1. இது ரொம்ப முக்கியமானது. 60 காசு அப்படின்னா ஒரு பணம், 8 பணம் அப்படின்னா ₹1, 24 பணம் அப்படின்னா ஒரு வராகன், ஒரு பணம் அப்படின்னாக்க ஒரு பொன் அப்படின்னாக்க அரை வராகன், ஒரு வராகன் அப்படின்னாக்க 3 அல்லது 3.2 ரூபாயாம். ஒரு மோகரி அப்படின்னாக்க ₹14 மதிப்புள்ள ஒரு தங்க நாணயம். ஒரு சக்கரம் அப்படின்னாக்க அரை வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க பிரெஞ்சு அரசாங்கம் வெளிப்பட்டிருந்த ஒரு நாணயத்தினுடைய குறிப்புகள். இதை வினாவாக கண்டிப்பாக கேட்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கணும். 480 காசு அப்படின்னாக்க அதாவது பிரெஞ்சு ஆட்சியினுடைய காலகட்டத்தில் இருந்த பணத்தினுடைய மதிப்பு. இதை தான் இந்த இடத்துல வராகன், பிறை வராகன், அதாவது பிறை வராகனா அந்த வராகனில் பிறை நிலவு பதிக்க வச்சுருப்பாங்க. சென்னை பட்டணத்து நட்சத்திரம்னா சென்னை பட்டணத்தினுடைய அந்த வரைபடத்தை அதில் பதிவு செய்திருப்பாங்க. வட்ட வராகனா வட்டமாக இருக்கும். பரங்கிப்பேட்டை வராகனா பரங்கிப்பேட்டையினுடைய நிகழ்வுகள் ஏதாவது அந்த இடத்துல பதிவு செய்திருப்பான். ஆரணி வராகன்னா ஆரணி பகுதி, ஆரணிங்கிறது ஒரு பகுதி, அந்த பகுதியினுடைய நிகழ்வுகள் ஏதாவது பதிக்கப்பட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து பிரெஞ்சு ஆட்சியின் காலகட்டத்தில் நாணயங்களை அச்சிடிக்கக்கூடிய ஒரு பகுதி இருந்தது. 480 காசு அப்படின்னாக்க ₹1, 60 காசு அப்படின்னா ஒரு பணம், 8 பணம் அப்படின்னா ஒரு வராகன், ஒரு பொன் அப்படின்னா அரை வராகன், ஒரு வராகன் அப்படின்னா 3 அல்லது 3.2 ரூபாய், ஒரு மோகரி அப்படின்னா ₹14 மதிப்புள்ள தங்க நாணயம், ஒரு சக்கரம் அப்படின்னா அரை வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள ஒரு தங்க நாணயம். இதெல்லாமே பிரெஞ்சு ஆட்சியின் காலகட்டத்தில் இருந்த ஒரு பணத்தினுடைய மதிப்பு நிலையாகும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒளிப்பேழையில் மீதி இருக்கக்கூடிய பகுதியில் நான் பார்க்கலாம். நன்றி.